பாபநாசம் அகத்தியர் அருவியில் நீராட உள்ளூர் மக்களுக்கு நுழைவு கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க கோரிய வழக்கில் வனத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகத்தியர் அருவியில் உள்ளூர் மக்கள் நீராடுவதற்கும் வாகனங்கள் நிறுத்துவதற்கும் வனத்துறை சார்பாக பணம் வசூலிக்கப்படுவதற்கு தடை விதிக்க கோரி அம்பாசமுத்திரம் அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா மனு தாக்கல் செய்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது வனத்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதை பார்த்த நீதிபதிகள் கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கான காரணம் மற்றும் செலவுகள் பற்றி எந்த விவரமும் இல்லாததால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தனர். அத்துடன் அரசிடமிருந்து பெறும் தொகையை வனத்துறை என்ன செய்கிறது என்று வினவிய நீதிபதிகள் வனத்துறை தரப்பில் மீண்டும் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். அதன் பிறகு உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர்.